அனைவருக்கும் வணக்கம். இப்போ ராகு பயிற்சி குரு பயிற்சி வர்றது. அப்போ ராகு பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்மத்துல கேது பகவான், ராகு கும்பத்துல ஜென்ம குரு வராங்க. ஜென்மம் அப்படின்னா நம்ம அந்த அந்த இடத்துக்கு வரவங்க, எந்த இடத்துல அந்த கிரகம் நிற்குதோ ஜென்ம பாவகம். அப்போ கும்பத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், சிம்மத்துல கேது பகவான் வரப்போறாங்க. குரு பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போகிறாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த சினாரியோங்க. குரு பயிற்சி ராகு பயிற்சி நடக்கக்கூடியது. இப்போ இந்த மேல சொன்ன இந்த ராகு பயிற்சி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வழிபாடுங்கிறது சர்பம், நாகம், பாம்பு, புத்துக்கண்ணு பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரமாலும் சரி, நாகநாதர் சுவாமி கோயில் போனாலும் சரி, அல்லது எந்த ரேஞ்சில் பண்ணாலும் சரி, ஆனா நாகம் புத்து சர்வ வழிபாடு செய்து நல்லது. இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் ஜென்மத்தில் வருது இல்லையா, இவங்க திருச்செந்தூர் சென்றது நல்லது. எதுக்கு போகணுங்க? ஏன் அதெல்லாம் பயிற்சி ஆகுது, வருஷம் பயிற்சி ஆகுங்கிறாங்க. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. போன வருஷமா இந்த வருஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் ஒரு பல்வேறு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். நன்றி.